வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு தெய்வீக பெட்டகத்தின் புதையல். அது என்னங்க தெய்வீக பெட்டகத்தின் புதையல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கருமையம். அப்போ கருமையனா என்ன, ஏன் கருமையத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதற்கும் நமது வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்றத மகான்கள், வேதங்கள், வேதாந்திகள், சித்தர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம சிந்திக்கலாம். உளவு என்ற சொல்லுக்கு சுற்றுதல்னு பேர். உலகம் என்பது இந்த வார்த்தையிலிருந்து தான் வந்தது. நாள் என்ற வார்த்தைக்கு தொங்குதல் என்று சொல்லுவாங்க. இதை நாளம் என்ற வார்த்தையோடு தொடர்பு படுத்தி சொல்லுவாங்க. அண்ட வெளியில் உலகம் தொங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இதுதான் ராமாயணத்தில் மண்டோதரியின் தகப்பனார் பெயர் மாயன்னு தெரியும் நமக்கு எல்லாருக்கும். அவர் இந்த பிரபஞ்சத்தையே 5 வார்த்தையில் சொல்கிறாரு. இந்த பிரபஞ்சத்து தோற்றத்திற்கு காரணமான மூலம் ஒன்று உள்ளது. மூலம் அசைந்தபோது பிறந்தது காலம். அந்த காலத்தின் போக்கில் உருவானது எத்தனையோ கோலங்கள். ஒவ்வொரு கோலத்திலும் ஒழுங்கு, நியதி என்ற சீலம் இருந்தது. சீலம் நிறைந்த இந்த கோலங்களின் தொகுப்பு தான் நாளம் அப்படின்னு சொன்னார் அவர். மூலத்தில் ஆரம்பித்த நாளத்திற்கு வருபவர்கள் மெய்ஞானிகள். நாளத்தில் ஆரம்பித்து மூலத்திற்கு வருபவர்கள் விஞ்ஞானிகள். விஞ்ஞானிகள் இந்த டார்க் மேட்டர்னு சொல்லுவாங்க. அதே வடநாட்டவர் என்ன சொல்கிறாங்க, கிருஷ்ணம். தென்னாட்டவர் என்ன சொல்கிறாங்க, கருப்பன் என்று கடவுளை சொல்கிறாங்க. கடவுளை விஞ்ஞானிகள் டார்க் மேட்டர், வடநாட்டவர் கிருஷ்ணம், தென்னாட்டவர் கருப்பன்னு சொல்கிறாங்க. எங்கும் எதிலும் உள்ளே இருக்கும் ஆதார பொருள் தான் கடவுள். அதை அடையணும்னா தன்னை அறியணும். இறைநிலை என்பது உனக்குள் உன்னை தேடும் முயற்சியை தவிர வெளியே இருக்க தேடுறது கிடையாது. கடவுள் எந்த மத நூலுக்குள்ளேயோ அல்லது மதம் பரப்பை ஏற்படுத்தியுள்ள இடத்திலேயோ மட்டும் இல்லைங்க. அது இந்த உலகம் முழுவதும், பிரபஞ்சம் முழுவதும் அது எல்லையற்று இருக்குது. இறைநிலை விவாத பொருள், அது இல்லை, உணரும் பொருள். கடவுள் நமக்குள் இருப்பதற்கு என்ன பெயர் வேண்டுமானாலும் வச்சுக்கலாம், அது உங்கள் உரிமை. ஆனால் நமக்குள் இருக்கும் அந்த உள்ளத்திற்கு தான் நமது முன்னோர்கள் கடவுள் என்று சொன்னாங்க. பரம்பொருள் ஒன்று தான் இருப்பணும், அவரவர் விருப்பப்படி அதற்கு பெயர் வச்சுக்கிட்டாங்க. உலகத்தை தோற்றுவித்தது எது, அது இன்றும் இருக்குமா என்றால் என்றும் இருக்கும் ஒன்றே இந்த உலகத்தை தோற்றுவிட்டது என புரியும். உலகத்தில் இருக்க அனைத்தும் இருப்பதற்கு அடிப்படையான காரணம் என்னங்க, அந்த ஆதார பொருளாகிய மூலம்தான். நம்மை ஆளும் பொருளாக இருப்பதால் நான் என்ற அகம் வளர்ந்து தன்னை மறைத்து கொண்டதால் ஆண்டவன் என்று அழைக்கப்பட்டது. உணர்ந்தவர்கள் தன்னை தனது அகந்தையை மதிக்கணும். உணர்ந்தவர்கள் தன்னை தனது அகந்தையை மதிக்கணும். நான் என்ற துணிவே வாழ்வதற்கு ஆதாரம். நான் என்ற ஒன்றை கடந்த ஒன்று எனக்குள் இருக்குது என்ற தெளிவான அறிவே ஆண்டவன் என்ற வார்த்தைக்கு ஆதாரமாக இருக்குது. ஆள்பவன் என்ற நிகழ்காலத்து பெயர் சொல் தனி மனிதனை குறிக்குது. ஆள்பவனுக்கு உள்ளேயும் இருப்பவன் ஆண்டவன் என்ற ஆழமான பொருள் பொதிந்து இருக்குது. பெயர் பலவானாலும் உண்மை ஒன்று தாங்க. ஒன்று அவன்தான் உண்மை என்பது என்றும் நிலையாய் எல்லா இடத்திலும் தெளிவாய் உணர நினைக்கும் அனைவருக்கும் உணர்த்தும் அன்பாய் இருக்குது. உங்களின் உடம்பு உங்களை சுமக்குது. உடம்புக்குள் நீங்கள் இருக்கிறீங்க என்பது இப்பொழுது நீங்கள் உணர முடியும். காரணம், நீங்கள் உங்கள் உடம்பை பார்க்குறீங்கன்னா நீங்கள் வேறு, உங்களின் உடம்பு வேறு. நாம் இந்த உடம்பு மட்டும் இல்லைங்க, உடம்பினை கடந்து நாம் இருக்கிறோம். இந்த அற்புதமான உடம்பு நம்மை பாதுகாப்புடனும் நமது உணர்வுகளை
சிந்தனை முடிவுகளை, கருத்து பரிமாற்றத்தை வெளிப்படுத்தும் ஆற்றலுடன் இருக்குது. உடம்பில் நாம் இருக்கிறோம், ஆனால் நம்ம அடையாளப்படுத்துவது நமது உடம்பு. உடம்பு இது என்று அறிவது மனம். மனம் என்ற ஒன்று தான் இதை படிக்குது. உடம்பினை நிலையாகவும் இயக்கத்துடன் இருக்க செய்வது உயிர். உயிரில்லாத உடம்பு அதன் இயக்கத்தை இழந்து அமிழ்ந்து விடுகிறது. உடம்பில் தான் நான் இருக்கிறேன் என்று ஒருவர் உணர்ந்தால் உடம்பில் இருக்கும் மனதை புரிந்து கொண்டார் என்று பொருள். உடம்பு தன்னிச்சையாக செயல்படுது என்பது அறிந்தால் உயிர் என்பதை உணர்ந்ததா பொருள். பாரம்பரியமாக சத்சங்கம் என்பது அறிவொளி பெற்றவரின் சகவாசத்தை வைத்திருப்பது. உங்கள் குரு அல்லது துறவியுடன் நேரத்தை செலவிடுவது, அல்லது ஒரு துறவி வாழ்ந்த அல்லது கற்பித்த புனித இடத்திற்கு யாத்திரை செய்வது. நிச்சயமாக ஒரு துறவியுடன் வாழ்வது என்பது எப்போதும் சாத்தியமில்லை. சங்கத்தின் பயிற்சியானது உங்கள் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துவதை உள்ளடக்கியது. நம்ம அனைவருக்கும் தெரியும், நாமக்கல் கவிஞர் அவர் சொல்லுவார் இறைவனை பற்றி, அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அரண் அரி என்பார் சில பேர்கள், வல்லான் அவன் பரமண்டலத்தில் வாழும் தந்தை என்பார்கள், சொல்லால் விளங்கா நிர்வாணம் என்றும் சில பேர் சொல்வார்கள். எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதே, அந்த பொருளை நாம் நினைத்தே அனைவரும் அன்பாய் குலவிடுவோம். எந்த படியாய் எவர் அதனை எப்படி தொழுதால் நமக்கென்ன? நிந்தை பிறரை பேசாமல் நினைவிலும் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம், அதை வணங்கிடுவோம், வாழ்வோம், சுகமாய் வாழ்ந்திடுவோம்னு சொல்கிறாங்க. அதே பாரதியார் எப்படி சொல்கிறார் பாருங்க, உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும், வெள்ளம் ஒன்று உண்டு என்பதனை தெய்வம் என்பார் வேதியரே அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். எந்த ஒன்றை இந்த உலகம் செய்ய முடியாதோ அந்த ஒன்றை அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறதோ அந்த அறிவை பிரமம் என்கிறது வேதாந்தம், சிவம் என்கிறது சைவ சித்தாந்தம், பிதா என்கிறது கிறிஸ்தவம், அல்லாஹ் என்கிறது இஸ்லாமியம், அருட்பெருஞ்சோதி என்கிறது சன்மார்க்கம். யாரும் சொல்லாத ஒரு கருத்தை எனக்கு உள்ளேயும் வெளியேயும் எல்லையற்றதாக பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும் சுத்தவெளி அறிவு என்கிறது வேதாத்திரியம். இறை தேடலை இறை உணர்வாக மாற்றியது வேதாத்திரியம். எனக்குள்ளாக இருக்கும் இறைவன் எப்படி இருக்கிறதுனா கருமையமாக இருக்குது. இந்திய தத்துவத்தை பேசிய மெய்ஞானிகளை 3 வகையாக பிரிக்கிறாங்க, வேதாந்திகள், சைவ சித்தாந்திகள், சித்தர்கள்னு. வேதாந்திகள்னால் என்னங்க? இவர்கள் தத்துவ நூல்கள் அனைத்தும் சமஸ்கிருதத்தில் இருக்கும். இவர்கள் முழு முதல் கடவுளாக நினைப்பது பிரம்மத்தை. இவர்கள் பிரம்மத்திலிருந்து 6 அறிவு உள்ள மனிதன் வரை சிந்தித்தவர்கள். வேதாந்தத்தில் இறைவனை ஆத்மா, பரமாத்மா என்ற வார்த்தை இருக்கும். சைவ சித்தாந்திகள் தத்துவ நூல் தமிழில் இருக்கும். இவர்கள் அவங்க கடவுளாக நினைக்கிறது சிவனை. இவர்கள் சிவனிலிருந்து 6 அறிவு மனிதன் வரை சிந்தித்தவங்க. 3வது சித்தர்கள். இவர்கள் உலகெங்கும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிறந்த சித்தர்கள் தமிழில் தத்துவங்களை அளித்தாங்க. அறிவையும் ஆற்றலையும் பற்றி பேசுபவர்கள் சித்தர்கள். இவர்கள் பிரம்மாவையும் சிவத்தையும் சொல்லாமல் அறிவே தான் தெய்வம் என்று தாயுமானவர் கூறியது போல சொன்னாங்க. அதே தான் மகரிஷியும் அறிவே தான் தெய்வம் என்றார். வேதாந்திகள் பிரம்மாவை முதன்மைப்படுத்தினார்கள். சைவ சித்தாந்திகள் சிவனை முதன்மைப்படுத்தினார்கள். சித்தர்கள் அறிவையும் ஆற்றலையும் முதன்மைப்படுத்தினார்கள். இந்த மூவரையும் வேதாத்திரி மகரிஷி வேதாத்திரியத்தில் எப்படி பயன்படுத்தியிருக்கான்னு பார்ப்போம். இறைவனை குறிப்பிடும்போது மகரிஷி உபயோகப்படுத்த வார்த்தை 4 தாங்க. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வள 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமானு சொன்னார். வேதகாலம் தொட்டு எந்த ஜீவனையும் நம்ம பார்க்குறது பரு உடல், சூக்கும உடல், காரண உடல்னு தான் பார்க்குறோம். ஆனால் மகரிஷி இந்த உடலை 8 விதமாக பார்க்குறாரு. உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையும், மூளை, உள்ளம், மனம், புலனெட்டு இணைப்பேக்கம் செய்வன்னு சொல்கிறார். கடல், ஆகாயம்,
மூன்றிலும் வாழ் உயிருக்கு கணக்கிலெடுத்த எட்டிலொன்று இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை, பின் அதற்கு வேறு பெயர் சடப்பொருள் என்று உணர்ந்திடுதல் நீதி. மடல் விரிந்த பூவெனவே மலர்ந்த மதிகொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க. இப்போ எல்லாருமே சொல்கிறது என்னங்க, பரு உடல் கண்ணால் பார்க்குறீங்க, சூக்கம உடல் உயர்னு சொல்லுவீங்க, காந்த உடலை வந்து சொல்லுங்க. ஆனால் மகரிஷி எப்படி பாருங்க, ஒரு உடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உடல் இருக்கணும், உயிர் இருக்கணும், ஜீவகாந்தம் இருக்கணும், கருமையம் இருக்கணும், மூளை இருக்கணும், உள்ளம் இருக்கணும், மனம் இருக்கணும், புலன். இந்த 8 இருந்தால் தான் அது உடல். 8ல் 1 ஏங்கல்னாலும் அது ஜடன்னு சொல்கிறாங்க. மகரிஷி அவர்கள் வேதத்தில் குறிப்பிடும் ஆத்மா என்ற வார்த்தையை இறைநிலையிலும் குறிப்பிடலை, ஜீவநிலையும் குறிப்பிடலை. பார்த்தீங்களா, உடலுக்கு எது தேவையானது எது தேவையற்றது என்று நாம் தீர்மானிக்கிறது போல மனதிற்கு எது தேவையானது எது தேவையற்றது, எது பலமானது எது பலகீனமானது என்பதை சரியாக திட்டமிட்டால் நம்ம வாழ்வு சிறப்பாக இருக்கும். இறைவெளி தன்னிறக்கத்தால் எழுந்த முதல் தன்மாற்றம் இறைத்துகளாம். அந்த இறைத்துகள் கூடியதோ தொகுப்பு தான் விண்ணு. நிறைவெளியில் விண் சுழல வெளியெழுத்த விரைவாக விண்கரைய அக்கரசல் வெளியேறி அனைத்து அலைகள் காந்தமாச்சுன்னு மகரிஷி சொல்கிறாங்க. இறைவெளி தன் இறக்கத்தால் சுருங்கி ஒடிஞ்சு தன் இறைத்துகளாகுது. அந்த இறைத்துகளை சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் சுற்றுறதுனால அது சுற்றுது. அந்த இறைத்துகளெல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் விண்ணு. அந்த விண்ணு வந்து சுற்றி அதிலேருந்து வெளியேற காந்தம் தான் காந்தம். அந்த விண்களுடைய சேர்க்கையால் தான் இந்த உலகம் உருவாச்சு அப்படின்றத மகரிஷி இந்த கடவுள் இதெல்லாம் சொல்கிறாங்க. பருவுடலுக்கு மூலம் எதுங்க, வித்து. நுண்ணுடலுக்கு மூலம் எதுங்க, உயிர். காரண உடலுக்கு மூலம் எது, ஜீவகாந்தம். இந்த 3 மையமும் சங்கமமாகிற இடம்தான் கருமையம். இப்போ இரத்த ஓட்டத்திற்கு மையம் இருதயம். இரத்தமானது இந்த உடல் தான் உற்பத்தி செய்யணும். வெப்ப ஓட்டத்திற்கு மையம் எதுங்க, வயிறு. காற்று ஓட்டத்திற்கு மையம் எது, நுரையீரல். காற்று ஓட்டத்திற்கு வேண்டிய காற்று வெளியில் தான் எடுத்துக்கணும். விண் ஓட்டத்திற்கு மையம் எது, மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய விந்துநாதம். நம்ம உணவை சாப்பிட்டோன்னா 7வது தாதுவாக வருது இல்லைங்களா, அந்த விந்தில் உள்ளது தான் அந்த விண்ணு. அந்த விண்ணை வெளியிலிருந்தும் எடுத்துக்கலாம், நீங்கள் உணவு சாப்பிட்டும் எடுத்துக்கலாம். அந்த வெளியிலிருந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத வச்சு தான் நிறைய மகான்கள் வந்து வெளியிலிருந்து எடுத்து உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உடல் தனியாக இயங்குகிற உடலில் தனியாக இயங்குகிற விண்ணு துகள்களுடைய சுற்றோட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது இல்லைங்களா. இந்த விண் துகள்களுடைய சுற்றோட்டத்தினால் வருகிற சக்திக்கு பெயர் தான் உயிர் சக்தின்னு மகரிஷி சொல்கிறாங்க. பரம் என்ற வார்த்தை எங்கே வந்தாலும் அதுக்கு இணையாக வேறு எதையுமே நீங்கள் சொல்ல முடியாதுங்க. பரமாத்மா, பரமானு. பரமாத்மாவுக்கு ஈக்குவலாக கம்பேர் ஏதாவது பண்ண முடியுங்களா? பரம அணுவுக்கு, அதாவது இறை துகளுக்கு, டஸ்ட்டு பார்ட்டிகளுக்கு அடுத்து நீங்கள் ஏதாவது கம்பேரிட்டிவ் பண்ண முடியுமா? அதுக்கு தான் பரம்ன்ற வார்த்தை. இதே வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, தானொரு தானாய் தானே தானாய் ஊனுயிர் விளக்கு மொருதனி பொருளே. தானொரு தானாய் தானே தானாய் ஊனுயிர் விளக்கு மொருதனி பொருளே. இதுதான் மகரிஷி சுத்த வெளியில் தான் எல்லாம் தன்மாற்றம் அடைஞ்சு இந்த உலகம் முழுவதும் 6 அறிவு வரை வந்ததுன்னு அவருடைய சீடர் மகரிஷி சொல்லுவாங்க. பொதுவாக சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, இப்போ ஸ்பேஸ் இஸ் காட். ஸ்பேஸ்னால் என்னங்க, விஞ்ஞானம். காடுனா என்னதுங்க, மெய்ஞானம். இறைவெளிக்கு 2 கோணம் இருக்குது. ஒன்று தன்னைத்தானே அழுத்தி கொள்வது, அனைத்தையும் சூழ்ந்து அழுத்தும் விண்துகள்களின் சுற்றோட்டம் தான் நுண்ணுடல். இறைநிலையும் காந்தாலையும் சேர்ந்தது தான் காந்தம். இந்த முற்காலத்தில் இந்த காந்தத்தை என்ன சொல்லுவாங்க, பிரணவ பொருள்னு சொன்னவங்க. ஜீவகாந்தம் என்ற ஒரு சொல்லை முதலில் சொன்னவர் வேதாத்திரி மகரிஷி தான். வேதத்திலோ விஞ்ஞானத்திலோ இதை யாரும் குறிப்பிடலை. வேதாத்திரி மகரிஷி சங்கல்பம் சொல்லும்போது, அருட்காப்பு சொல்லும்போது அருட்பேராற்றல் கருணையினால் என்ற ஆற்றலை பற்றி தான் குறிப்பிடுவாங்க. மேலும் தத்துவ கருத்துக்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் அளித்த பெருமை மகரிஷியே சாரும். ஆற்றலை பற்றி பேசிக்கொண்டிருந்த மகரிஷி அவர் எப்போ வேறு எந்த ஆன்மீகத்திலையும் துரியாதீதத்தை வடிவமைக்கலைங்க. இவர் தான் துரியாதீத தவத்தை வடிவமைச்சார்.
அப்போ பிரபஞ்ச களம் சக்தி களம்னு பேர் வச்சார், சுத்த வெளிக்கு சிவகலன்னு பேர் வச்சார். மகரிஷி வேதாந்தியாகவோ சித்தாந்தியாகவோ சித்தராகவோ எதிலையும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளலாம் தனித்துவமாக கருத்துக்களை சொல்லி வந்தார். மகரிஷி ஆங்கிலத்தில் ஒரு புக்கை எழுதினாங்க, அது யூனிஃபைடு ஃபோர்ஸ். அதுக்கு என்ன அவர் தமிழில் சொன்னார்னா ஒருங்கிணைப்பு பேராற்றல் அப்படின்னு அந்த புத்தகத்துக்கு பேர் யூனிஃபைடு ஃபோர்ஸுக்கு சொன்னாங்க. அப்போ அந்த புக்கு படித்து எல்லோரும் ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. அப்போ மனவளக்கலை அன்பர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த புத்தகத்தை நீங்கள் கொஞ்சம் தமிழில் வெளியிட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டாங்க. எல்லாருடைய எண்ணமும் என்ன இருந்ததுன்னா, யூனிஃபைடு ஃபோர்ஸுன்றதுக்கு மகரிஷி ஒருங்கிணைப்பு பேராற்றல் தானே சொல்லியிருக்காரு, அதனால் அவர் தமிழில் மொழிபெயர்த்தா ஒருங்கிணைப்பு பேராற்றல் தான் வைப்பான்னு எல்லோரும் கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. அவர் 3 மாதம் மௌனம் இருந்து அந்த அதை தமிழில் அந்த குறிப்பெலாம் எடுத்து வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்துக்கு அவங்க என்ன பேர் வச்சாங்க தெரியுங்களா? பிரம்மஞானம். எல்லாரும் எதிர்பார்த்தது என்னங்க? ஒருங்கிணைப்பு பேராற்றல். அவர் வேதாந்தத்திலேயோ சித்தாந்தத்திலேயோ எதுலேயுமே அவர் சித்தர்கள் இதிலையோ அவர் எதுலேயுமே ஈடுபடாமல் யாருக்கு என்னென்ன அவர் கருத்துக்கள் சொல்லணுமோ அதை தான் அவங்கள பண்ணிக்கிட்டாரே தவிர அவரை ஒரு சித்தாந்தியினோ வேதாந்தியினோ சித்தர்னோ சொல்ல முடியாது. வேதாந்திகளும் சைவ சித்தாந்திகளும் சித்தர்களும் உபயோகித்த ஒரு வார்த்தையை மகரிஷி உபயோகித்த அந்த வார்த்தை தான் கருமையம். இந்த கருமையம் அவர் இங்கிலீஷில் என்ன சொன்னார்னா ஜெனட்டிக் சென்டர். விஞ்ஞானபூர்வமாக உலகமே ஏற்றுக்கொள்ள வகையில் அமைந்துள்ளது தான் இந்த கருமையம் என்ற வார்த்தை. நாம் வேதாந்திகளிடம் சித்தர்களிடம் இதை பற்றி நம்ம பேசலாம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலின் விளைவும் பதிகின்ற இடம் ஜீவகாந்தம். ஒவ்வொரு பதிவும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில் அதிர்வெண்ணில் பதியுது. ஜீவகாந்த அலையில் பதிந்துள்ள பதிவுகளின் தொகுப்பு அல்லது காந்த அலையின் திணிவு பெற்ற இடத்தை தான் ஜீவாத்மா என்றும் ஆத்மானோ என்றும் கருமையனும் ஜெனட்டிக் சென்டர் என்றும் தெய்வீக நீதிமன்றம்னு சொல்கிறோம். மகரிஷி ஜீவாத்மா என்றாலும் ஆன்மா என்றாலும் அகம் என்றாலும் கருமையம் என்றாலும் ஜெனட்டிக் சென்டர் என்றாலும் தெய்வீக நீதிமன்றம் என்றாலும் ஜீவகாந்த அலையில் பதிந்துள்ள பதிவுகள் தான். இதுதான் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுடைய விளைவை சித்திரகுப்தன் பதிவு செய்வான், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு விளைவை கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அதுக்கு மகரிஷி ஒரு கவி சொல்லியிருக்காங்க, என் வயது 3 முதல் இன்று மட்டும் யான் கண்ட காட்சிகளும் கேட்ட ஓசை மென்மையுள்ள ஸ்வரிசத்தால் உணர்ந்ததெல்லாம் முகர்ந்த மனம் சுவைத்த சுவை இவையோனோடு சொன்ன சொற்கள் செய்த செயல் நினைந்த சோடனைகள் அத்தனையும் அறிவுதன்னில் என்ன விதமாய் பதிந்தோ எண்ணும்போது இவையெல்லாம் ஒவ்வொன்றாய் எடுத்து காட்டும் தன்மை என்ன தனித்தனியே தோன்றலேனோ தத்துவமாய் உளாறியேன் இயல்பனென்று நின்றறிவால் ஆராய்ந்தேன் நிசத்தை காண நின்றவன் அவ்வொன்றாய் பரிணமித்து மின்னணுவே மறைந்து மற்றும் வேறதாயும் மேலான ஆராய்ச்சியாகி பன்னிலையாய் மூளைதனில் பரமாகி கருவில் பரவுறுத்த சுழலாலே இயங்குவதும் கண்டேன். அப்போ நாம் ஒரு பொருளை பார்க்குறோம்னா அதே இன்னொரு கவியில் சொல்லியிருப்பாங்க, அந்த அந்த பொருள் கொசு அளவுக்கு கண்ணில் பதிஞ்சு அது மூளைக்கு போகுது. மூளை என்ன சொல்லுதுங்க? நம்ம இன்னும் விஞ்ஞான உலகத்தில் ஆம்பிளிஃபையர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை போல் அந்த இமேஜை அலையாக மாற்றுது. மூளை அலையாக மாற்றி ஜீவகாந்தத்தில் கலக்குது. அந்த நம்ம உடலில் ஓடக்கூடிய உயிரோட்டத்தினால் ஏற்பட்ட அந்த ஜீவகாந்தம் அந்த அலையை பதிஞ்சு அது கொண்டு போய் எங்கே பதிவு வைக்குதுங்க? கருமையத்தில் பதிக்குது. அது என்ன ஃப்ரீக்குவன்சியில் பதிஞ்சுதோ அதே ஃப்ரீக்குவன்சி வரும்போது எழுச்சி பெற்று மறுபடியும் மூளையை பண்ணி அது டீமால்வேட் பண்ணி எண்ணமாக கொடுக்குது கருமையம். உலக மக்கள் அனைவரும் உயிர் வாழ என்ன வேணுங்க? சாப்பாடு வேணும். அப்போ அந்த உயிரை நம்ம தக்க வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்? சாப்பிட்ணும். அடுத்தது இன்னொரு என்னங்க? தான் இனவிருத்திக்காக இன்னொரு உயிரை உருவாக்கணும். இதுதான் ஓரறிவிலிருந்து 6 அறிவு மனிதன் வரலையும். அதாவது உயிரை தக்க வச்சுக்கிறதுக்கு சாப்பிட்ணும், இனவிருத்திக்காக இன்னொரு உயிரை உண்டு பண்ணணும். இது 2 தான் இன்றைக்கி உலக மக்கள்கிட்ட இருக்கிறது. தான் பசியை போக்குவதற்காக பிற உயிரை துன்புறுத்தக்கூடாதுங்க.
துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்யணும். அவன்தான் மனிதன், மாமனிதன். இதை மாற்றி செய்யும் பொழுது அவனுடைய கருமையத்தில் துன்ப அலை பதியுதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, தன் ஊன் பெருக்கத்திற்கு தான் பிரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள். தன் ஊன் பெருக்கத்திற்கு தான் பிரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவ பெருந்தகை தன்னுடைய உடம்பு வளர்ச்சிக்காக பிற உயிரை கொன்று சாப்பிட்டா எங்கே அவங்ககிட்ட அருள் இருக்குன்றாரு. தன் உடம்பை பெருக்க செய்வதற்காக தான் மற்றொரு உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருளுடையனாக இருக்க முடியும்னு வள்ளுவர் சொல்கிறார். உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஏன் தப்பு செய்கிறாங்க? அலட்சியம், அறியாமை, உணர்ச்சி வயப்படுறதுனால தான் தவறு செய்கிறோம். அந்த தவறு என்ன ஆகுதுங்க? 6 தீய குணங்கள், 5 பழிச்செயல்கள், மும்மலங்களை மூளையில் பதிஞ்சு அலையாக மாற்றி ஜீவகாந்தத்தில் பதிஞ்சு கருமையத்தில் வந்து இருப்பாகிடுது. இப்போ பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ரத்தம் ஓடுது, ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த காற்று ஓட்டத்தை யாருமே கண்டுபிடிக்கலைங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இங்கிலாந்தில் ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சார். 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ரத்த ஓட்டத்தையே கண்டுபிடிச்சாங்க. இதே உயிர் ஓட்டம்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்களேன், வராது. இப்போ கம்ப்யூட்டரில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, GIGO, ஜிகோ, RIROன்னு சொல்லுவாங்க. கார்பேஜ் இன், கார்பேஜ் அவுட், ரஃபிஷ் இன், ரஃபிஷ் அவுட். ஒரு பாத்திரத்தில் நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுதான் வெளியே வரும். கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, சட்டியில் இருக்கிறது தான் அகப்பியில் வரும்னு. அதை தான் கம்ப்யூட்டரில் குப்பை உள்ளே குப்பை வெளியே, ஜிகோ அப்படின்னு சொல்கிறது. கார்பேஜ் இன், கார்பேஜ் அவுட்டுன்னு. நம்ம எண்ணத்தால், சொல்லால், செயலால் நம்ம என்ன செய்கிறோமோ அது ஒன்று கூட மாறாத ஜீவகாந்தத்தில் பதிஞ்சு கருமையத்தில் போய் இருப்பாயிடும். அப்போ நாம் செய்யக்கூடிய செயலை சரியாக செஞ்சிங்கன்னா கருமையத்தில் நல்லது படியுமா, நல்லது படியாதா? அப்போ இந்த கருமையத்தில் இருக்கக்கூடியது என்னதுங்க? நம்ம முன்னோர்கிட்டேருந்து வந்த பதிவுகள் இருக்குது இல்லைங்களா, அதை சஞ்சிதா கர்மம். சஞ்சிதானா சமஸ்கிருதத்தில், தமிழில் சஞ்சிதான்றது சமஸ்கிருத வீடு, மூட்டை. அந்த மூட்டை இப்போ எத்தனை தலைமுறையாக வந்திருக்குமோ அதனுடைய மூட்டை இருக்கும். அந்த மூட்டையை குறைக்கணுமே தவிர, நான் 3 வயசுலேருந்து இந்த வயசு வரையும் மேலும் நாம் வந்து ரப்பி ஷவ் இன்னும் போட்டுக்கிட்டே இருந்தேன், கார்பேஜ் இன்னும் உள்ளே போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த குப்பை சேருமா இல்லை குறையுமான்றத உங்கள் இது. அப்போ ஏன் வந்து நம்ம வந்து இந்த அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயத்தினால தான் இதை செய்கிறோம். அப்போ அறியாமை என்று அறிந்து கொள்வது தான் நாணம். அறியாமை என்று அறிந்து கொள்வது தான் நாணம். இப்போ மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க இல்லைங்களா, உள்ளதை உணர்ந்து நல்லதை செய்து அல்லதை விடும். உள்ளதை எப்படி உணர முடியுங்க? எப்போ நான் மனவளக்கலைக்கு வந்தனோ அப்போயே எனக்கு மகரிஷி என்ன கொடுக்குறாங்க? உடற்பயிற்சி கொடுத்துட்டு ஆகின தீட்சை கொடுக்குறாங்க. அந்த ஆகின தீட்சையில் புலன்கள் வழியாக வெளியே போய்கிட்டு இருந்த மனம் அறிவை உள்ளே கவனிக்குது, உயிரை கவனிக்குது. அப்போ கவனிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, என்கிட்ட ஒரு அவேர்னஸ் உருவாகுது. அந்த அவேர்னஸ்னால் என்ன ஆகுது? எது நல்லது, எது கெட்டது, எது இன்பம் கொடுக்கக்கூடியது, எது துன்பம் கொடுக்கிறது, எது நிலைத்தது, எது நிலையில்லாதுன்னு தெளிவக்கூடியதை அந்த உள்ளதை உணருது. அந்த உள்ளதை உணர்ந்த உடனே நான் என்ன செய்வேங்க? அறவழியில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும். நான் என்ன செய்வேங்க? நல்லது தான் செய்வேன். அப்போ நான் நல்லது செய்ய அல்லது போயிடும்ன்றதான் உள்ளதை உணர்வோம், நல்லதை செய்வோம், அல்லதை விடுவோம்னு சொல்கிறது. இப்போ ஒரு குருவுக்கிட்ட 3 பசங்க இருந்தாங்க. அப்போ அவர் ஒரு மண் குடத்தை வந்து காமிச்சு, வெறும் மண் குடம், அதில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. அதுக்குள்ளார ஒன்றும் இல்லைன்னு ஒரு பையன் சொன்னான். 2வது பையன் அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. 3வது பையன் என்ன சொன்னான்னா, அதுக்குள்ளே காற்று இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்போ 2வது கேள்வி மாதிரி குருவனுடைய கேள்வி என்னென்னா, அந்த காற்றை எடுக்க முடியுமா? அந்த பையன் சொல்லியிருக்கான் காற்று இருக்குதுன்னு, எடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அதை எப்படி எடுக்க முடியும்னு கேட்குறாங்க. அதே போல் அந்த பையன் 3வது சொன்ன பையன், அதில் தண்ணியை ஊற்றினா காற்று வெளியே வந்துடும். இதே போல் நம்ம கருமையத்தில் ஏற்கனவே இருந்த குப்பைகள் இருக்குது இல்லைங்களா, அதை எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நல்லதை நீங்கள் அறவழியில் வாழ்ந்து செய்ய நல்ல பதிவுகளாக பதிய
காற்று எப்படி வெளியே வருதோ வெறும் மண் குடத்துலேருந்து, அதை போல் கருமையத்திலேருந்து வெளியே வரும். மறுபிறவி நமக்கு கிடையாதுங்க. இதுக்கு தான் மகரிஷி ஒரு கவியில் சொல்லுவாங்க, காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையும் அறியாமல் அறிவுதனை அறிவதோ, மாந்தருக்கு மாற்று வழி வேறு வழி இல்லையேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எடுத்தோம்னா, இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்த காலத்தில் காந்தம் தெரிஞ்சதுன்னா கடவுள் நிலை அறியலாம். கருமையும் அறியாமல் அறிவுதனை அறிவதோ. இப்போ வள்ளல் பெருமான் சொல்லுவார் இல்லைங்களா, 7 திரையை நீக்கி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னுடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய அறிவை மறைச்சிக்கிட்டு இருக்கிறது என்னங்க, இந்த பழிச்செயலும் 6 தீய குணங்களும் மும்மலங்களும் தான். அதை மாற்றுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ கருமையத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் நாணமும் வாழ்வும் 318வது பாடலில் மகரிஷி சொல்லுவாங்க, சூட்சமாய் குறுகி நின்று தொடங்கியது தன் வளர்ச்சி, சொல்லறிய மறைபொருளாய் தொடர்ந்து வரும் வினைக்கேற்ப ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவருளால் அன்னை கருப்பை விடுத்து அடைந்து விட்டேன் மண்ணுலகை அப்படின்னு பாடுறாங்க. இதே இன்னொரு கவியில் சொல்கிறாங்க, காந்த சுழல் ஈர்ப்பு மையம் உயிர் வித்து மூன்றும் கலந்து செயல்புரியும் கருமைய உண்மை தேர்வோம், காந்தத்தில் இறைநிலையும் உயிரறிவு மனமும் கருத்தாலே உணர்வதற்கு அகத்தவமே வழியாம், காந்தமது ஐவகை தன் மாத்திரையாய் மனமாய் கர்மங்கள் பதிவு செய்து பலன் விளைக்கும் நெறியாய், காந்தமதே கருமையும் பிறப்பு இறப்பு வாழ்வாய் கண்டு கொண்டால் பேரியக்க மண்டலமே உன்னுள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எந்த செயல் செய்தாலும் எந்த எண்ணத்தை எண்ணாலும் மூளையில் அது அலையாக மாற்றி கருமையத்தில் ஜீவகாந்தத்தில் பதிஞ்சு கருமையத்தில் இருப்பாக சுருக்கி வச்சுக்குது. அதே அதிர்வெண் வரும்போது விரிச்சு காட்டுதுன்றது தான். என்னுடைய பிறப்பும் இருப்பும் என் கருமையத்தை பொறுத்து தான். என்னுடைய கருமையம் காலியானால் எனக்கு பிறப்பு கிடையாது. தெரிந்த பதிவுகளின் தொகுப்பு தான் உள்ளம். உண்மைத்தன்மை உடையது தான் இந்த உள்ளம். 5 அறிவு விளங்கின வர பதிவுகளை மாற்றக்கூடிய அதிகாரத்தை இறைவெளி கொடுக்கலை. ஓர் அறிவிலேருந்து 5 அறிவு வரலையும் அதுக்கு பதிவுகளும் கிடையாது, அதுக்கு அந்த வேலையும் இல்லை. 6 அறிவு படைத்த மனிதனுக்கு மட்டுமே பதிவுகளை மாற்றக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துள்ளது. நான் ஒரு செயல் செஞ்சால் தானே பதிவு வரும். அந்த செயல் நல்ல செயலாக செஞ்சேன்னா பதிவு எப்படி வரும்? அதுக்காக தான் நீ செயலை மட்டும் செய்ய, பதிவுகளுக்கு ஏற்ற விளைவை கொடுக்க வேண்டியது என்னுடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு நமக்கு என்ன வேணுங்க? பதிவுகளை குறைக்கணும்னா சுய கட்டுப்பாடு இருக்கணும், சுய ஆய்வு இருக்கணும். எனக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் அமைய எந்த பதிவையும் நான் மாற்றுவேன் என்ற தைரியமும் சுய கட்டுப்பாடும் இருந்தால் குடும்பத்திலும் உறவினர்களிடத்திலும் சமூகத்திலும் நண்பர்களிடத்திலும் நாம் எப்போதும் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். பதிவுகளை இயக்குவது சுத்தவெளி. இறைவெளியால் மாற்ற முடியாத ஒன்று இருக்குதுன்னு அந்த உலகத்தில் நமது கருமையத்தில் உள்ள பதிவுகள் தான். அந்த பதிவுகளை நான் தான் மாற்ற முடியுமே தவிர கடவுள் மாற்ற மாட்டார். பதிவுகளை மாற்றி உலக புகழ் அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வங்காளியில் இருந்த ராஜ மோகன் ராய் பெண்கள் உடன்கட்டை ஏறுதலையும் உருவ வழிபாடு கூடாதுன்றதையும் அவர் மாற்றி அடித்து இந்த உலக அளவில் அவரை பேசுகிறாங்க. விஞ்ஞானத்தில் ஒரு பதிவை மாற்றினவர் என்னென்னா கலீலியோ. ஏன்னா எல்லோரும் என்ன சொன்னாங்க, பூமியை தான் மற்ற கோள்கள் சுற்றி வருது அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார், இல்லை சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கோள்களும் சுற்றி வச்சுன்னா அவருக்கு பல பிரச்சனைகள் வந்தது. இருந்தாலும் அவர் சொன்னது தான் பின்னாடி வந்த நியூட்டன் சரிதான்னு சொன்னாங்க. உலகமே இன்றைக்கி ஏற்றுக்குச்சு. இந்த பிரபஞ்சத்தை படைத்தது ஒரு ஆணோ பெண்ணோ அல்ல, அது ஒரு இறைநிலை. அதற்கு உருவமோ சடங்கோ தேவையில்லை என்று மெய்ஞானத்தில் பதிவியை மாற்றிய பெருமை வள்ளல் பெருமானை தான் சாரும். மாணிக்க வாசகர் பாடுவார் இல்லைங்களா, ஏகன் ஆகிய அநேகன் இறைவனடி வாழ்கன்னு சொல்லுவார். ஏகன்னாலும் ஆணு தான், அநேகன்னாலும் அவர் ஆணை தான் குறிப்பிடுறார். அதை சிந்தித்த வள்ளல் பெருமான் எப்படி பாடுறாரு, அவருடைய ஏகம் அநேகம் எனப்பகர் வெளியனும் ஆகம சிற்றபை அருட்பெருஞ்சோதி. அவர் ஆண்பாலில் குறிப்பிட்டார். இவர் ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஏகம் அநேகம் எனப்பகர் வெளியனும் ஆகம சிற்றபை அருட்பெருஞ்சோதின்னு சொன்னார். ஒரு விஞ்ஞானிகள் கூட்டத்தில் வேதாத்திரி மகரிஷி கடந்து பேசிகிட்டு இருக்கும்போது,
எல்லாரும் சொல்கிறாங்க மரத்துலேருந்து ஆப்பிள் கீழே விழும்போது ஈர்ப்பு விசையினால தான். இல்லை அப்படின்றாங்க. கிராவிட்டினால தான் விழுந்து, ஈர்ப்பு விசைனா கிராவிட்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இல்லைன்றாங்க. எல்லா சயின்டிஸ்ட்டும் திரும்பி அவரை இன்னும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னது கிராவிட்டினால தான் வந்ததுன்னு இத்தனை பேர் இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தாங்க, இவரே என்ன புதுசாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, கீழே இருந்து ஒரு கல்லை மேலே எறிங்க, ஸ்ட்ரெயிட்டாக போகும். அதே கல் கீழே வரும்பொழுது அது போன வேகத்திலே நேராக வருதா சாஞ்சி வருமானு கேட்டார். இல்லை நேராக வராது, வளைஞ்சி தான் வரும் அப்படி. அப்போ வளைஞ்சி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். ரெண்டாவது கேள்வி அவர் என்ன கேட்டார்னா, பூமியை விட சூரியனுடைய சுற்றளவு பெருசு. அப்போ அந்தந்த கோள்களுடைய வெயிட்டு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி அந்த கிராவிட்டி இருக்கும் இல்லையா. அப்படின்னா எல்லா கிரகங்களுமே வந்து இப்போ சூரியனுக்குள்ளே இல்லை போயிருக்கும், அதுக்கு தானே ஈர்ப்பு சக்தி அதிகம், ஏன் போகலைன்னு கேட்டார். எல்லாருமே சிந்திக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் மகரிஷி சொன்னாங்க, இறைநிலை சுத்த வெளிக்கிட்ட சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இருக்குது. தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னால சூழ்ந்து அழுத்தத்தினால தான் அந்தந்த கோள்களும் அந்தந்த கோள்கள் நட்சத்திரங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மிட் பாயிண்ட்டை வச்சு அதை ஒன்றை மற்றொன்று மையமாக வச்சு சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால தான் அது மாதிரி வந்து இருக்குது. அதை போல் அந்த சூழ்ந்தழுத்தம் ஆற்றனால தான் கீழேருந்து எரியக்கூடிய கல் வந்து வளைஞ்சி வருது அப்படின்னு சொன்னார். எல்லாருமே சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. சொல்லற்க அரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. மாணிக்கவாசகர் சிவபுராணத்தில் சொல்கிறார். அப்போ எல்லாமே கடைசி சிவபுராணத்தில் கடைசியில் என்ன சொல்லுவாங்க, இறைவனை சரணடையணும், அவருடைய புகழை பரப்பணும், அவர் கூட படிஞ்சு சரணாகதி அடைஞ்சிட்டா இறைநிலை அடையலான்னு தான் சொல்கிறாங்க. அவருடைய சீடர் வந்து ஆண்டாளம்மையார் என்ன சொல்கிறார், பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரிண்டு மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவார் எம்பாய்ன்னு சொல்கிறாங்க. இவங்களும் என்ன சொல்கிறது, இறைவனை நீங்கள் அடைஞ்சு அவர் சொன்னதுபடி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்களும் இறைநிலை அடையலாம் தான் சொல்கிறாங்க. மாணிக்க வாசகர் ஆண்டாள் அம்மையார் பாடிய பாடலில் கடைசி வரி இதுதான், இறைவனை தொழுதாக தான் இருக்கும். ஆனால் இவங்களை பின்பற்றி வந்த ராமலிங்க அடிகளார் வந்து, ராமலிங்க அடிகளாருக்கு குரு வந்து மாணிக்க வாசகர். அவருடைய திருவருட்பாவில் வந்து என்ன சொல்கிறாருன்னா கடைசி வரியில், உலகினுயிர் குறுமிடை யூறலாம் விலகினி அடைந்த விளக்குக மகிழ்க. என்னென்னா, எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்குங்க, பிற உயிருக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்கிறது தான் நீ ஒரு சன்மார்க்கின்னு பாடுறாரு. அவர் வழி வந்த வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்கிறாருங்க, வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம்ன்றார். அதுதான் இரண்டு ஒழுக்க பண்பாட்டில், நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்னு சொல்லிட்டு மகரிஷி அவருடைய சீடர் சொல்கிறார், வள்ளலாருடைய சீடர் மகரிஷி சொல்கிறார். ஆக வள்ளலாரும் வேதாத்திரி மகரிஷியும் தன்னை உணர்ந்த பிறகு பிறருடைய துன்பத்தை போக்குவதும் பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் இருப்பது தான் சொல்லியிருக்காங்க. நான் யார் என்ற கேள்விக்கு சுத்த வெளியின் எழுச்சியே நான் என்று உணரும்போது பாரதியின் வரிகள் புரியும். நான் யார் என்ற கேள்விக்கு சுத்த வெளியை எழுச்சி தான் நான் உணர்ந்தீங்கன்னா பாரதி பாடின அந்த பாட்டு புரியும். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டன்னு பாடினார் பாருங்க. அப்போ நான் யாருன்னா சுத்த வெளியினுடைய ஒரு பின்னம்னு புரிஞ்சிங்கனால தான் எல்லாருமே இறைநிலையாக நீங்கள் பார்க்க முடியும். மனிதன் முழுமை பெறணும்னா இறைநிலையை அறியணும். அதுக்கு பேஸ் என்னங்க, தன்னை அறியணும். தன்னை அறிதலை பற்றி கிரேக்க நாட்டில் மிகவும் புனிதமான இடமாக இருந்த டெல்ஃபியில் உள்ள அப்பல்லோ கோவிலில் உள்ள கருவறையில் கதவுக்கு மேலே உன்னை அறிந்து கொள் வாசகம் பளிங்கு கல்லில் பொறிக்கப்பட்டிருக்கு. இது அப்பல்லோ கடவுளின் கட்டளைன்னு சொல்கிறாங்க. இதே திருவருட்பால வள்ளலார் என்ன சொல்கிறாருங்க, உழக்கு அறியீர், அளப்பதற்கு ஓர் உளவு அறியீர், உலகீர், ஊரறியீர், பேரறியீர், உண்மை ஒன்றும் அறியீர், கிழக்கு அறியீர், மேற்கு அறியீர், அம்பலத்தே மாயை கேதம் அற நடிக்கின்ற பாதம் அறிவீரோ, வழக்கு அறிவீர், சண்டையிட்டே வம்பளக்க
அறிவீர், வடிக்கும் முன்னே சோறு எடுத்து வயிற்றடைக்க அறிவீர். உழக்கரியே பழக்கரியே கூட்டுவர்க்க கரியே குழம்பே சாரே என கூறும் அறிவீரே அப்படின்னு சொல்கிறார். என்னென்னா அளப்பதற்கு ஒரு உழக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, 8 ஆழாக்கு ஒரு உழக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அளப்பதற்கு அறியறீங்க, என்ன ஊர்னு சொல்கிறீங்க, யார் பேர்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற உண்மையை அறியலையாப்பா. உன் உடம்புல இருக்கிற கிழக்கு எது, ஆகினின்னு சொல்கிறார். மேற்கு எது, பிடரிக்காலன்னு சொல்கிறார். தெற்கு உச்சின்னு சொல்கிறார். கழுத்துக்கு கீழே வடக்கேன்னு சொல்கிறார். அப்போ கிழக்கரியர் மேற்கரியர் அம்பலத்தே, அந்த உலகத்தில் உள்ள கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அறியலையே. மாயக்கேதம் அறநடிக்கின்ற பாதம் அறிவீரோ. வழக்கு அறிவீர், சண்டை போட்டுக்கிறீங்க, வம்பளக்கிறீங்க, சாப்பிட்றதுக்கு வடிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுறீங்க, இதுவா வாழ்க்கை அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே திருமந்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வீணை எட, பள்ளமும் மேடும் பறந்து திரிவாரே கள்ள மனமுட கல்வியிலரே. உங்ககிட்ட இருக்கிறத பார்க்குறத ஒன்று, வெளியில் நீங்கள் தேடிக்கிட்டீங்க, உங்களுக்குள்ளாரே எல்லா இடத்துலையும் நீக்கமர இருக்கக்கூடிய இறைவன் உனக்கு கருமையத்திலே இருக்கிறாருன்றதான் அவங்க சொல்கிறாங்க. இதே விவேக சிந்தாமணியில் இருக்காங்க. தண்டாமரையிடனுடன் பிறந்த தண்டே நுகரா மண்டூகம் வண்டோகான திடை திறந்த வந்தே கமல மது உண்ணும். என்ன சொல்கிறேன்னா, தவளை தண்ணியில் தான் இருக்குது, அதுவும் கூட தான் தாமரையும் தண்ணீரில் கிடைக்குது. தன்னோடு கூடவே இருக்கும் தாமரையை பற்றி தவளைக்கு தெரியாது. அந்த தாமரையில் தான் இனிய தேன் இருக்கிறது என்பது தவளைக்கும் தெரியாது. ஆனால் எங்கிருந்தோ தேன் வாசனையை மோபம் பிடித்து வரும் வண்டோ அந்த தேனை கொடுத்துட்டு போயிடும். சிந்திக்காதவன் அறிவை வளர்த்து கொள்ளாதவன் நிலையும் இதுதான். இன்னொன்று விவேக சிந்தாமணியில் சொல்கிறாங்க, புத்திமான் பலவானவன் பலமுளான் புத்தியற்றால் எத்தனை விதத்திலும் மிரடராது வந்தே தீரும். தன்னை அறிந்தவன் பிறரையும் அறிவான். நாம் நம்முடைய உண்மை நிலையை அறிஞ்சிட்டோம்னா தன்னை அறிது. தன்னை அறிந்து தன் குறைகளை நீக்கி திருத்தம் பெற்று வகுத்த வழியை வாழ்ந்து ஆத்ம சாதனத்தில் நாம் உயர்ந்து உள்ளே செல்ல வேண்டுமானதான் தன்னை அறியணும். தன்னை அறிந்தவன் மனிதனாகிறான். தன்னை தான் என்று அறிந்து தெளிந்தவன் ஞானியாகிறான். உண்மையை தொடர்ந்தவன் உத்தமனாகிறான். தன்னை உணர்றது தாங்க நாணம். தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான். தலைவனை அறிந்தவன் தன்னை அறிவான். தன்னை அறிந்தவனுக்கு தனக்கு ஒரு கேடு எப்பவும் இல்லை. பகவத்கீதையில் இதை தான் சொல்கிறாங்க, தன்னை அறிந்தவன் மனமே தன்னை உணர தலைப்படும். தன்னை அறியாதவன் உண்மையை அறியாதவனாகவே பிறப்பிறப்பில் உழலுவான், மீண்டும் மீண்டும் பிறப்பான். தன்னை அறிந்தவன் எல்லாம் அறிவான். தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான். உலகை அறிந்தவன் கோவப்பட மாட்டான். இந்த இரண்டையும் உணர்ந்தவன் துன்பப்பட மாட்டான். உன்னை அறிந்தால் என்னை அடிவான்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். இதே மகரிஷி என்ன சொல்கிறாங்க, நான் யார் என்ற கேள்விக்கு உள்நாடி உண்மை விடை கண்டோர். நான் நிறைவான பரம் என்றால் நாவால் மட்டும் பிறருக்கு நான் தெய்வம் என்றுரைத்து பதில் நல்ல உணர்வை பெறுவார் பலர். நாம் பிரம்மம் ஆம் கருத்தறிந்த நல்லோர் உலகுக்கு ஒளி போல் ஆழ்வார்னு சொல்கிறாங்க. உலகத்திற்காக வாழும் போலி வாழ்வை துறந்தால் தன்னை அறியலாம். தன்னை அறிந்தால் குருவின் பேராற்றலை நம்முள் உணரலாம். இங்கே குரு யாருங்க? நமக்கு கடவுள் தான். இதே ரமண மகரிஷி என்ன சொல்கிறாருங்க, தன்னை அறிதல் இன்றி பின்னை எது அருகில் என். தன்னை அறிந்திடல் பின் என்னை உளது அறிய. தன்னை அறியாமல் எதை அறிந்தும் பயனில்லை. தன்னை அறிந்த பின் அறிவதற்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதே சூபினானி மௌலானா ரூமி சொல்கிறாரு, உனக்குள் நீ பயணிக்கும் நெடும் பயணம்தான் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளலார் சொல்கிறாரு, நான் யார் என்று அறியேன், எனக்கோன் யார் என்று அறியேன். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. தன்னை அறி இன்பமுறு சாகாது இரு. அப்படி மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தங்களும் தன்னை யார் என்று அறிந்துக்கணும்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்கிறார். அவை பாட்டி சொல்கிறாங்க, தன்னை அறியும் அறிவு தன்னை பெரில் பின்னை பிறப்பில்லை வீடுன்னு சொல்கிறாங்க. இதே அண்ணாமலை சுவாமிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த சிவனருளாலேன்னு சொல்கிறார். திருமந்திரத்தில் இன்னொரு பாடலில் தன்னை அறிய
தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானேன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பாடலில் தன்னை அறிவது அறிவாம், திருமந்திரத்தில் தன்னை அறிவது அறிவாம், அகுதன்றி பின்னை அறிவது பேயறிவுன்னு சொல்கிறாங்க. மகரிஷி, உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன், இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறவி பெய்தியே முழுமை. உள்ளே உள்ள அகத்தவனை காண மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துள் பாலதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணமேன்னு சொல்கிறாங்க. இது சினிமா பாடலில் சொல்லுவாங்க இல்லைங்களா, உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. அது நமக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் ஆட்சி பண்ணுது. இந்த வானம் எனக்கொரு போதி மரம், நாளும் எனக்கது சேதி தரும், ஒரு நாள் உலகம் நீதி பெறும், திருநாள் நிகழும் தேதி வரும். மகரிஷி கண்ட இப்போ நாள் விரைவில் வரும். இதுதான் அந்த சினிமா பாடலில் சொல்லுவாங்க. வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு ஒரு சேதி தரும், ஒரு நாள் உலகம் நீதி பெறும், திருநாள் நிகழும் தேதி வரும். மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் என்றாவது ஒரு நாள் உலக அமைதி பெறும். அந்த நாளை நம்ம விரைவில் பார்க்கலாம். இறை உணர்வு பெறாமல் அற வாழ்க்கைக்கு வர முடியாதுங்க. மனதால் செய்யும் செயலின் விளைவு இன்பமாகவே துன்பமாகவே இருக்கும். ஆனால் அறிவாலவோ இறை உணர்வாலவோ செய்யும் செயலின் விளைவு இன்பமாக தான் இருக்கும். கருமையம் தூய்மை அடைந்தவர்களால் தான் மற்றவர்களை இறைவனாக பார்க்க முடியும். நம் கருமையம் தூய்மை அடைந்தால் நமக்கு நாமே சமாதானம் ஆகலாம். அப்படி சமாதானம் ஆகும்போது உலகத்தையும் சமாதானமாக பார்க்க முடியும். இயற்கைக்கு மாறாக உள்ளது எதுவுமே அழிஞ்சு போயிடுங்க. இயற்கை எப்போதுமே அழியாது, செயற்கை தான் அழிஞ்சிடும். அருளுரை ஆற்றலும் அருளுரை கேட்டலும் உயிர் தூய்மை பெறும். யானே பொய்யன் நெஞ்சும் பொய்யன் அன்பும் பொய், ஆனால் வினை ஏன் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனைவந்தூருமே என்று மாணிக்க வாசகரார் சொன்னார். யானே பொய், என் நெஞ்சம் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினை ஏன். நான் செய்கிறது எல்லாமே கெட்டதாக செஞ்சுக்கிட்டு எனக்கு ஏன் வினை வருதுன்னு சொன்ன அழுதுனா இறைவனை அடையலாமா? தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனைவந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன புறப்பொருள் பூஜை படைத்தாலும் நீங்கள் இறைவனை அறிவுற முடியாது. அதுக்கு தான் அவர் சொல்கிறார், அருளுரை கேட்டலும் அருளுரை ஆற்றலும் உங்கள் கருமையும் தூய்மை பெறுன்னு சொல்கிறாங்க. இந்த சமய குறவர்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி, மாணிக்க, இவங்களில் இறைநிலையே சின்ன வயதிலே அடைஞ்சவர் யாருங்க? திருஞான சம்பந்தர் தான். யார் ஒருத்தவங்களுக்கு கருமையும் தூய்மை அடையுதோ அவங்க இறைநிலையை அடையலாம். மறுபிறவியும் கிடையாது. எல்லோரையும் இறைவனாக பார்ப்பாங்க. எல்லாத்தையுமே அக்செப்ட் ஆஸ் சேயார்னு இருப்பாங்க. இதே போல் மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் கருமையம் தூய்மை பெற்று இறைநிலையை அடைய தன்னிலை உணர்ந்து சமூகத்திற்கு தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.